மௌனம் அமைதி பொன்னானது அப்படின்னு எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு பழமொழி மட்டும் இல்லை, அது ஒரு மனுஷனே உயிர் காக்கும், ஒரு மனுஷனே வாழ வைக்கும். சில கடினமான சூழ்நிலைகளை நம்ம கையாண்டிருப்போம், அதன் விளைவு ரொம்ப மோசமானதாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சிருப்போம், கொஞ்சம் அமைதியாக அந்த சூழ்நிலையை சமாளிச்சிருக்கலான்ட்டு. நானும் அப்படி யோசிச்சது உண்டு. உங்கள் வாழ்க்கையில் இந்த 10 சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபேஸ் பண்ணுறப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. அந்த 10 சுச்சுவேஷன் என்னன்றது சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனசு அமைதியை தேடி அலையுது. அது எங்கே கிடைக்கும் தேடி போகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அமைதியாக இருக்கும்போது தான் மனசு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது, நிறைவாகவும் இருக்கும். ஒரு அமைதியான சூழலில் நிம்மதியாகவும் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இப்போ இருக்க நம்ம பிஸியான உலகத்தில் ரொம்ப கூட்டமாக சத்தமாக இப்படி தான் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி இடங்களில் அமைதி தேடுறது ரொம்ப கஷ்டம். நமக்கான நிம்மதியும் மகிழ்ச்சியும் நம்ம வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்மளுடைய பிஹேவியரில் நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்குது. ஒருத்தர் எப்பவும் பேசிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப அமைதியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைக்கு ரொம்ப வலிமை அதிகம். இது ஒரு உறவை சேர்க்கவும் செய்யும், பிரிக்கவும் செய்யும். அதே போல் எல்லா இடத்துலையும் இல்லை எல்லா சூழ்நிலையிலும் ரொம்ப நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். அதனால எந்தெந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே போதும், நமக்கான மரியாதையும் நம்மளுக்கான உறவுகளையும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். அந்த 10 இடங்களில் ரொம்ப 10வது இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அந்த 10 இடங்கள் எது எதுன்றதை பார்க்கலாம். 1, ஒருத்தர் மேலே நம்ம கோபமாக இருக்கும்போது நம்ம மனசில் தோன்ற வார்த்தைகளை அவங்க மேலே திணிக்க தோணும். அந்த சமயங்களில் வார்த்தை விடுவது எதிர உள்ளவங்களை மனசை ரொம்ப காயப்படுத்தும். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அவங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேச தூண்டும். இந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கான்வர்சேஷன் அதிகப்படியான ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாது. ஸோ அதை நம்ம தவிர்க்கலாம். ஸோ ரொம்ப ஒருத்தர் மேலே நீங்கள் கோபமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த கோபத்தை உடனே வெளிப்படுத்தாமல் மெதுவாக உட்கார வச்சு சொல்லி புரிய வைங்க. 2, ரொம்ப எமோஷனலான சுச்சுவேஷனில் அமைதியாக இருக்கிறது நல்லது. அதாவது நீங்கள் ஒருத்தர் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சிருக்கப்போ இல்லை அந்த அன்பு உண்டாகும் போது நிச்சயம் நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஏன்னா அதிகப்படியான அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறப்போ வார்த்தைகளால் வெளிக்காட்டும் போது உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அமைதியில் இருக்க அன்பு நிச்சயம் அவங்களுக்கு புரியும், உங்களுடைய அன்பும் அதிகரிக்கும், அவங்களுக்கும் உங்கள் மேலே இருக்க ஒரு அபிப்பிராயம் நம்பிக்கையும் அதிகரிக்கும். 3, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா என்ன ஏதுன்னு முழு விவரம் தெரியாமல் எதுவும் பேசாதீங்க. அந்த பிரச்சனையில் எந்த விவரம் தெரியாமல் பேசுறது உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை தான் உண்டாக்கும். 4, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது கோபத்தில் கத்தும் போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகள் உடையாமல் நிலச்சி நிற்கும். நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க தானே, அது நம்ம மேலே தப்போ இல்லை அவங்க மேலே தப்போ எதாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ரியாக்ட் ஆகாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலியில் பிரச்சனை இன்னும் பெருசாக்காமல் அது சுமூகமாக முடிக்கிறதுக்கான ஒரு வழிவகுக்கும். 5, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ஒருவேளை நீங்கள் பேசுகிற வார்த்தை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே உடைக்கும் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளை சுற்றி எப்போதும் இருக்கிறவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற அருமையான உறவை எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய வார்த்தைகளால் உடையக்கூடாது. அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. 6, நீங்கள் சொல்லும் வார்த்தை பிற்காலத்தில் வருத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த ஒரு இடத்துல அமைதியாக இருந்துருங்க. அந்த வார்த்தையால் நாளைக்கு நமக்கே ஏதோ பிரச்சனை வரும் தோணுது அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு இடங்களில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா ரொம்பவே அமைதியாக கடந்து வந்துருங்க. அமைதி பல இடங்களில் நம்மளுடைய மதிப்பை உயர்த்த தான் உதவும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அமைதியாக கடைப்பிடிங்க. 7, உங்களுக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதை விட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. அந்த விஷயத்தால் நமக்கு எதாவது ஆக போதா, அதனால் நமக்கு எதாவது லாபம் இருக்கா அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணுங்கள். அது நமக்கு எதுவுமே சம்மந்தமே இல்லை, பிரயோஜனமே இல்லை அப்படின்னா அந்த ஒரு கான்வர்சேஷனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு வந்துங்க. அந்த இல்லையா அந்த இடத்துல அமைதியாக இருந்துருங்க. 8, ஒரு சில செயல்களை பற்றி கிண்டலாக எதுவும் சொல்ல தோணும் போது தயவு செய்து வாயை திறக்காமல் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்துருங்க. ஏன்னா நம்ம விளையாட்டாக கிண்டலாக பேசுகிற அந்த ஒரு வார்த்தை ஆப்போசிட் பர்சனை ரொம்ப ஹர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருங்க. 9, நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களை பற்றி தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக இருந்துங்க. ஏன்னா நம்மளுடைய வார்த்தைக்கு வலிமை அதிகம். ஸோ அதனால் புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, இல்லை நட்பு முறைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் பேசுகிற வார்த்தை அந்த வார்த்தை உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜ் உண்டு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தயவுசெய்து அமைதியாக இருந்துருங்க. 10, மிகவும் அமைதியாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான சூழ்நிலை. அடுத்தவங்க விமர்சனங்கள் உங்கள் மனசை பாதிக்கும் போது எதுவும் சொல்லாமல் அமைதியாக கடந்து போங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை, இந்த உலகம், இது எல்லாமே ஏதாவது ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் மேலே, உங்களுடைய வாழ்க்கை மேலே, உங்களுடைய வெற்றி படிக்கட்டு மீது ஏதாவது ஒரு விமர்சனம் ஏதோ ஒரு சின்ன சின்ன இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த விமர்சனத்துக்கு தயவுசெய்து ரியாக்ட் ஆகாதீங்க, அமைதியாக கடந்து போய்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிறப்போ உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் ஓடாமல் அதே இடத்துல மறுபடியும் நிற்க தோணும், இல்லை ஒரு படி கீழே தான் இறங்குவீங்க. அதனால் இந்த ஒரு தருணத்தில் விமர்சனங்கள் வந்தால் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக அந்த சூழ்நிலை கடந்து போய்கிட்டே இருங்க. நம்மளுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு 10 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. வாழ்க்கையை ரொம்ப அழகாக தான் இருக்கும். நன்றி.